வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் திண்டுக்கல் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பிரியாணி இலை, முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, ஏலக்காய், ஜாதிக்காய், கல்பாசி இதெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கூடவே நெய்யும் ஊற்றிக்கோங்க. இது நல்லா பச்சை வாடை போக வதங்கின உடனே நான் அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா பவுடரை இதில் போடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதை நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதில் நாம் ரெட் சில்லி பவுடர், சீரகத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கின உடனே சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இதில் இப்போ புதினா கொத்தமல்லியை சேர்த்துடணும். இப்போ இதில் தயிர் ஊற்றணும். தயிர் சேர்த்தும் ஒரு நல்லா 2 நிமிஷம் வதக்கிடணும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததும் அரிசியை போட்டுட்டு வேக விடணும் 10 நிமிஷம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் நெய் விட்டுருங்க. நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.